என்னடா முருகேசா டேய், எடை விட்டுட்டு நீ மட்டும் போய் அடி வாங்க போறியா? டேய் அடியை கூப்பிட்டு போடா, நானும் ரவுடி தான்டா, நானும் அடி வாங்க மாட்டாரல்லா. டேய் அந்த மாதிரிலே நாங்கள் பெரிய ரவுடிங்கடா. அந்த மாதிரிலேருந்து இங்கே வந்தப்போ நான் ஒரு புள்ள கடத்துற கும்பலில் மாட்டிக்கிட்டேன்டா. ஐயோ அப்பா, ஒரு வேலையும் உருப்படியாக செய்ய மாட்டாங்கடா, எல்லா வேலையும் இடையவே செய்ய விட்டானுங்க. ஆமாம், ஒரு கடை எல்லாருமே என்னை முறைக்கிறாங்கடா. பிள்ளைய முடிச்சு வந்து கொடுக்குறதுக்குள்ளே எம்பிட்டு முறை. பிள்ளையோட போட்டா கேட்டேன்டா. பிள்ளை ஃபோட்டோ விட்டு தனியாக இல்லை அப்படின்னு சொல்கிறான். தனியாக இல்லைன்னா பரவாயில்லடா, குரூப் ஃபோட்டோ இருந்தால் குடுறான்னு கேட்டேன், குறைக்கிறான். அப்புறம் ஒரு கடையில் போய் 1 ரூபா சாக்லேட் 10 கொடுங்கன்னு கேட்டேன். 10 வாங்கினதுக்கப்புறம் எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டால் அதுக்கு அந்த கடைக்காரன் என்ன குறைக்கிறேன். அன்னைக்குன்னு பார்த்து அந்த ஸ்கூலில் எல்லா பசங்களும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்துருக்கிறானுங்க. எவனை கடத்துறோம்னே தெரியல. இவ்வளோ அனுபவப்பட்டு கடத்துறோம்னா அவன் என்னடாடா, அவன் ஒரு ரவுடியோட பையனா. அப்புறம் தான் தெரிஞ்சுதுடா ரவுடினா எவ்வளோ வேல்யூன்னு. அந்த மாதிரிலாம் ரவுடி தொழில் பண்ணிட்டு இருந்தோம். இங்கே வந்து ரவுடி பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் உன் கூட சேர்ந்தேன். இப்போ என்னையா விட்டுட்டு போகிற பார்த்தியா கோபி முருகேசா, கூப்பிட்டு போகடா, நானும் அடி வாங்க வேண்டாம், நானும் ரவுடி தான்டாரே.